ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது வந்து டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நேற்றுக்கு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது m of x, y dx plus n of x, y dy equal to 0. இந்த வடிவத்தில் இருந்தது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த வடிவத்தில் இருந்தது, ஓகேங்களா. இந்த வடிவத்தில் இருந்ததை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துருந்துருப்பீங்க. எக்ஸாக்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்தது, அதை தான் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம், ஓகேங்களா. வி டீல் வித் சம் செப்பரேட் ப்ரொசீஜரில் நம்ம சால்வ் பண்ணுவோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது பேர் pdx ப்ளஸ் qdy ப்ளஸ் rdz. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக எழுதணும் அப்படின்னா, p is a function of xyz, q is a function of xyz, as well as r is a function of xyz. நான் இதை இப்படி எழுதிட்டு where p, q, r are functions of x, y, z. நல்லா புரிஞ்சுக்கங்க. சில புக்கில் சில இடத்துல ரெஸ்பெக்டிவ்லின்ற ஒரு வார்த்தை வரும், இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே வரல, அஃப்கோர்ஸ் இங்கே நான் சொல்லலை அந்த ரெஸ்பெக்டிவ்லின்ற ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பீன்றது எக்ஸனுடைய ஃபங்க்ஷன் மட்டும், கியூன்றது ஒய்யை மட்டும் டிபெண்ட் பண்ணுறது. அதாவது கியூ இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். அந்த மாதிரியான அர்த்தம் எப்போன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு வந்தால், ஓகேங்களா. ரெஸ்பெக்டிவ்லின்னு போட்டோம்னா அதுதான் அர்த்தம். கிளியராக புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம ரெஸ்பெக்டிவ்லாம் கொடுக்கல. பீன்றது எக்ஸ்ஒய்செட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குது, கியூன்றது எக்ஸ்ஒய்செட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆர்ன்றது எக்ஸ்ஒய்செட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இதை வந்து இதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் டெஃபினேஷன். The differential equation of the form pdx plus qdy plus rdz equal to 0, where p, q and r are functions of x, y, z is called total differential equation. அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு எப்படி எக்ஸாக்ட் ஈக்குவேஷனாக இருந்தால் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கணுமோ, அதே மாதிரி இதை வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது ஒரு கண்டிஷன். அதாவது we say the differential equation pdx plus qdy plus rdz equal to 0 is integrable. இன்டகிரபிள்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். எப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ரோவில் பி, கியூ, ஆர், ரெண்டாவது ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், மூணாவது ரோவில் மறுபடியும் பி, கியூ, ஆர். இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0வாக இருக்கும். இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0வாக இருந்ததுனால இதை சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண முடியும்னா இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இது வந்து இன்டகிரபிளாக இல்லையான்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். இல்லை pdx ப்ளஸ் qdy ப்ளஸ் rdzன்னு வரும்போதே டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் சிலது டைரெக்டாக பார்க்கும்போதே டேர்ம்ஸை நீங்கள் பிரிச்சுட்டு இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனையே வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க. இந்த உருவத்தை மாற்றி மாற்றி கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த உருவத்தையே நிறைய மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன் இல்லைன்ட்டு. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ பி இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் மைனஸ் டோ கியூ பை டோ இசட், அப்புறமா மைனஸ் கியூ இன்ட்டு நீங்கள் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ பி பை டோ எக்ஸ் plus r into dou q by dou x
minus dou p by dou y equal to 0. இந்த மாதிரி ஒரு நோட்டேஷன் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஐ மீன் இதையே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இப்படி கேட்குறதும் உண்டு. இல்லை அப்படின்னா வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சம்மேஷன் மாதிரி போட்டும் கேட்பாங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா p இன்ட்டு dou r by dou y மைனஸ் dou q by dou z ப்ளஸ் q ப்ளஸ் க்யூன்னு போடுறேன்னா உள்ளே என்ன பண்ணிடலாம் dou p by dou x மைனஸ் dou r by dou x அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் r இன்ட்டு dou q by dou x மைனஸ் dou p by dou y ஈக்குவல் டு 0. நீங்கள் ஆன்சர் ஆப்ஷனில் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் வந்து சப்போஸ் இஃப் யுவர் ஆப்ஷன் இஸ் கொஷின் என்னன்றது மறுபடியும் சொல்லிடுறேன். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் pdx plus qdy plus rdz equal to 0 is integrable if ஆப்ஷன் இப்படி கொடுக்குறாங்க. p இன்ட்டு மக்கப்லாம் பண்ணிடாதீங்க dou r by dou y மைனஸ் dou q by dou z ஈக்குவல் டு 0 இப்படி கொடுக்குறாங்கன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. எஸ் க்யூத் டைம் என்னது? ரைட் ரைட் ஓகே ஓகே ஓகே. க்யூன்னும் போது dou r by dou x மைனஸ் dou p by dou z. ரைட், dou p by dou z. இதில் இந்த டயக்ராம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. PQR சைக்கிளிக்காக வர மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. P and X, Q and Y, Z and R இது எல்லாத்தையுமே ஒரே இதில் வைங்க. இதை நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கணும். என்ன இருக்கோ அந்த டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. சம்மேஷன் அப்படின்னா அடிஷனு. இப்போ இந்த பீக்கு பதிலாக என்ன போடணுன்னா பீக்கு அடுத்தது இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணுறது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது பீக்கு அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்கள் Q. ஆருக்கு அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ஆர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆருக்கு பதிலாக என்ன போடணும்னு பாருங்கள். ஆருக்கு அடுத்தது என்ன போடுவீங்க? P. இங்கே ஒய் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒய்க்கு பதிலாக Z மைனஸ் தோ Q இருக்குது. Qக்கு பதிலாக ஆர். Qலேருந்து அடுத்தது போகிறது ஆர். அடுத்தது இசட்டுக்கு பதிலாக எக்ஸ். ஏன்னா இந்த இசட்லேருந்து அடுத்தது மூவ் ஆகிறது எக்ஸ். அதே மாதிரி அடுத்தது Qலேருந்து ஆருக்கு போகும், Pலேருந்து Qக்கு போகும், இசட்லேருந்து எக்ஸுக்கு போகும், ஆர்லேருந்து Pக்கு போகும், எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகும். அதாவது Qலேருந்து ஆறு, P to Q, Z to X, R to P, X to Y. இது எப்படி போடுறோன்னா இந்த சைக்கிளிக் ஆர்டர் டயக்ராமை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சமமாக தான் வரும். ஓகேங்களா? ஒன்று இதை ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்தோம் கேட்கலாம். ஓகேங்களா? ஒன்று இது ஆர் எல்ஸ் அனதர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ரிசல்ட்டை த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா dou Q by dou Z minus dou R by dou Y plus Q into dou R by dou Z, sorry, dou R by dou X
dou r by dou x minus dou p by dou z plus r into dou p by dou y minus dou q by dou x. நீங்கள் இதையும் பாருங்க, சைக்ளிக்காக வருதான்னு பாருங்க. p is replaced by q, q is replaced by r. அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸும் செக் பண்ணுங்க. q replaced by r, r replaced by p, r replaced by p, p replaced by q, z is replaced by x, x is replaced by y, y is replaced by z, z is replaced by x. ஸோ அந்த சைக்ளிக்கில் வருது. நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா சம்மேஷன் p டைம்ஸ் dou q by dou z minus dou r by dou y equal to 0. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்து கேட்குறாங்க. நீங்கள் இதை மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணாமல் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. இது என்னோட அட்வைஸ். நீங்கள் மக்கப் பண்ணுறீங்கனாலும் அது உங்களோட பொறுத்தது. சரிங்களா? இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு இன்டகிரபிளாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, வேரியபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே நிறைய டைம் ரிப்பீட்டடாக வெறும் ஃபார்முலாவை மட்டுமே தான் இனிஷியல் டைமில் கேட்டிருந்தாங்க. சம்ஸ் வந்து அவ்வளோவா இனிஷியல் டைம்ஸில் கேட்கல, பட் ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நவ் யூ ஆர் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆன் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ எடுத்தோடனே கொஞ்சம் சிம்பிளான சம், ஈஸியாக நீங்களே கெஸ் பண்ணுற லெவலுக்கான சம் தான் நான் கொடுக்குறேன். சால்வ் 2y minus z into dx plus 2 times x minus z into dy minus of x plus 2y into dz. நீங்கள் இப்போ சார்பிட்ஸ் மெத்தட் இன்டகிரேஷன்லாம் பார்த்துட்ட பிறகு இது ஒரு விஷயமே கிடையாது. அது ஓரளவுக்கு நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாகவே டீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அகெயின் த சேம் திங், you have to rearrange the terms such that the resultant becomes integrable. அதாவது நீங்கள் டேர்ம்ஸை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள், இல்லை டிவைட் பண்ணுங்கள், காமனாக ஒரே டேர்மில் டிவைட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணிக்கணும். இட் இஸ் யுவர் விஷ். ரிசல்ட்டில் ஏதோ ஒன்றத்தை கம்பைன் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணால் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி வரணும், அவ்வளோதான். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கான்றதை பாருங்கள். உங்களுக்கு ஒரே நிமிஷம் அந்த வெரி இனிஷியல் ஸ்டெப், ஒரு ஐடியா நீங்கள் யோசிக்கிறதுக்கான டைம். கவனிங்க. இப்போ இதில் வந்துட்டு இதை நான் வந்து 2y dx minus z dx plus 2x dy minus 2z dy minus x dz minus 2y dz equals to 0 இப்படி பிரிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு டேர்ம்ஸை கம்பைன் பண்ணுறேன் அப்படின்னா 2 times y dx plus x dy வரும். அதுக்கு அடுத்தது if I am combining these two terms, அதாவது z dx x dz இருக்கு பாருங்க, ஒரு மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா x dz plus z dxன்னு வந்துடும். ஸோ டிக் பண்ணாத இருக்கிற டேர்ம்ஸில் நீங்கள் -2 காமனாக எடுத்திங்கன்னா z dy plus y dz equal to 0. This implies இதை நீங்கள் 2 times d of xy minus d of xz minus 2 into d of yz எழுதலாம். த்ரூ அவுட்டாக இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2xy minus xz minus 2yz equal to 0.
ஓகேங்களா? ஸோ இன்னொரு ப்ராப்ளம் தரேன். இது பிஜி 2015 கொஷின். இது சாய்ஸோடவே தரேன். சொல்யூஷன் ஆஃப் total differential equation 2yz dx plus zx dy minus xy 1 plus z dz equal to 0 is xy square equal to ஒரு ஆப்ஷன் வந்து cz e power z, xy equal to cz e power z, x square y equal to cz e power z, x square yz equal to c e power z. இது ஆப்ஷன்ஸ். சி இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே yz இருக்குது, இங்கே zx இருக்குது, xy இருக்குது. நீங்கள் ஓவராலாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2yz dx ப்ளஸ் zx dy மைனஸ் xy dz மைனஸ் xyz dz. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் செப்ரேட்டாக ஃபார்முலான்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டிவைடிங் பை xyz, ஏன்னா இங்கே yz இருக்குது, நீங்கள் xyz-ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே xyz டிவைட் பண்ணுறீங்கன்னா ஒய்யோட ஒய் டேர்ம் தான் இருக்கும் dyன்ற இடத்துல. அதே மாதிரி இங்கே dz பை zன்னு வரும், இங்கே த்ரோ அவுட்டாக கேன்சல் ஆகும். ஸோ எல்லாமே ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இது 2 log x ப்ளஸ் log y minus log z minus z equal to log c போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் டு log c. இல்லைனா இந்த log c இந்த சைடு எடுத்துக்குவாங்க, இங்கே ப்ளஸ் log c போட்டு இங்கே dz எடுத்துக்குவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். நீங்கள் இதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் log y பை இசட்னு எழுதிடலாம். இதை மைனஸ் log c ஈக்குவல்ஸ் டு இசட். ஏன்னா லாக் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சைடாக வச்சுக்கோங்க. திஸ் இம்ப்ளைஸ் இது ஃபுல்லாக லாக் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு சைடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பை சிஇசட். எதனால் இந்த ஸ்டெப் வருதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை log yz y by z minus log c அப்படின்னா log m minus log n means log of m divided by n. அப்போ log of y by cz. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது கூட log x ஸ்கொயர் ஆட் ஆச்சுன்னும் போது அந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ளார மல்டிப்ளை ஆகும் ஈக்குவல்ஸ் டு இசட். இப்போ லாகை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து லாகுன்றது போயிடும், இங்கே இ பவர் இசட் வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு சிஇசட் இ பவர் இசட். உங்களுக்கு லாக் போகணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் ரைஸ் பண்ணால் மட்டும்தான் லாகுன்றது போகும். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இது 2004 ப்ராப்ளம். Solution of total differential equation y dx plus x dy into 2 minus z plus xy dz equal to 0 is y equal to cx into y minus z. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. இது C option is xy equal to 2z plus c. D option is y equal to 2x plus c.
ஸோ இது வந்து y dx plus x dyன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து d of xyன்னு எழுதலாம் into 2 minus z plus xy into dz. ஸோ இதுதான் வேரியபிள் மாதிரி. இந்த வேரியபிள் அப்படியே உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் செப்பரபிள்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான் எல்லாமே, வேறு ஒன்றுமே இல்லை. dxy into 2 minus z equal to minus xy dz எழுதலாம். எப்பவுமே வேரியபிள் மேலே இருக்கணும். by xy equals to minus dz by 2 minus z. நீங்கள் இதை equals to dz by z minus 2 தான் எழுதுவீங்க சம் போடும்போது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா log of xy equal to log of z minus 2 plus log c. This implies xy equals to c into z minus 2. ஒரு ஸ்டெப் கட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் c into 2 minus z கூட எழுதலாம். ஏன் இந்த மாதிரி எழுதலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் இதுலேருந்து நீங்கள் மைனஸை காமனாக எடுக்கிறீங்கன்னா மைனஸ் சின்னு வரும், அவ்வளோதான். இந்த மைனஸ் சின்றது இன்னொரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சி. அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டில் நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலான்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். Two 2017 problem. If f of y dz minus zx dy minus xy log y dz equals to 0 is integrable, then f of y is c log y cy c by y c e power y. c இதில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா dx dy கரெக்ட் பண்ணி dx dy dz இதுதான் கொடுத்துருக்கிறது. ஸோ டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டகிரபிள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி ஹேவ் இந்த ரிசல்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். PQR dou by dou x dou by dou y dou by dou z PQR equal to 0. This implies நீங்கள் ஜஸ்ட் டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒர்க்கை தான் நீங்கள் பார்க்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் P வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு f of y, Q வேல்யூ இஸ் மைனஸ் zx, R வேல்யூ இஸ் மைனஸ் xy log y. ஸோ இங்கே dou by dou x dou by dou y dou by dou z. Again PQR, so f of y minus zx minus xy log y equals to 0. This implies, இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறீங்க. பட் அதில் டிஃப்ரென்சேஷனும் இன்வால்வ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இங்கே ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு y இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் எக்ஸுன்றது ரெண்டுத்துலேயுமே வரும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எக்ஸுன்றது ரெண்டுத்துக்குமே வரும். ஒய்யை வச்சுக்கிட்டு லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y ப்ளஸ் தான் ஆக்சுவலாக சிம்பிள் ப்ராடக்ட் ரூலில். பட் மைனஸ் எக்ஸ் இன்வால்வ் ஆகுது உங்களுக்கு. அதனால் மைனஸ் எக்ஸை போட்டுட்டு லாக் ஒய்யை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகுதுங்களா? ஓகே. தென் ப்ளஸ் போட்டுட்டு
ஏன் ப்ளஸ் போடுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கவே நான் ப்ளஸ் போட்டுருக்கேன். டோ பை டோ இசட் ஆஃப் இசட்எக்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ இந்த டேர்ம் இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ளஸ் இசட்எக்ஸ். ஏன் ப்ளஸ் இசட்எக்ஸ்னால் இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுட்டு தென் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இது. டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இதுன்னும் போது உங்களுக்கு மைனஸ் ஒய் லாக் ஒய் வரும், மைனஸ் 0. ஏன் 0 அப்படின்னா உங்களுக்கு டோ பை டோ இசட்டு இங்கே எஃப் ஆஃப் ஒய் இருக்குது. எஃப் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு 0 தான் வரும். ஓகேங்களா? தென் ப்ளஸ் மைனஸ் xy log y இருக்கிறதுனால மைனஸ் xy log y. தென் இப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் zx மீன்ஸ் மைனஸ் z மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஒய். ஏன் எஃப் டேஷ் ஆஃப் ஒய்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதனால் த நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த எஃப் ஆஃப் ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். வாட் யூ கெட் இஸ் மைனஸ் எக்ஸு எஃப் ஆஃப் ஒய். அடுத்தது மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் லாக் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். தென் மைனஸ் xy z log y ப்ளஸ் xy z log y ப்ளஸ் xy f dash of y log y ஈக்குவல்ஸ் டு 0. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இந்த டேர்ம் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ப்ளஸ் இருக்கிற டேர்மை இங்கே வச்சுக்கிட்டு மைனஸ் இருக்கிற டேர்மை அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா ஸோ இதுலேயுமே காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ஒய் எஃப் டேஷ் ஆஃப் ஒய்ன்னு வருது, இங்கே எஃப் ஆஃப் ஒய்ன்னு வருது. அகைன் நீங்கள் வேரியபிள் செப்பரபிளை யூஸ் பண்ணலாம். திஸ் இம்ப்ளைஸ் நீங்கள் எஃப் டேஷ் ஆஃப் ஒய்யை நீங்கள் வந்து df by dyன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவல் டு எஃப்னு இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ df by f ஈக்குவல் டு dy by y. திஸ் இம்ப்ளைஸ் log f ஈக்குவல் டு log y plus log c. This implies f equals to c. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். நேற்று கிளாஸ்லேயும் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆர்டர். சரிங்களா? இது வந்து இப்போ பார்க்க போகிறது செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும் கிளியராக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது இப்போதைக்கு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு see கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்னதாக ஒரு டு ஸ்டார்ட் வித் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3dy by dx plus 2y equal to 5x. இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ODE. ஏன் செகண்ட் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு 2 times டெரிவேட்டிவ் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் இது வந்து செகண்ட் ஆர்டர் ODE. இதை வந்து நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுவேன். இந்த வடிவத்தில் நான் எழுத விரும்ப மாட்டேன். எப்போவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுவேன். சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு நீங்கள் டி பை டிஎக்ஸை வந்து கேபிட்டல் டினும் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை கேபிட்டல் டி ஸ்கொயர்னும் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா டி ஸ்கொயர் ஒய் மைனஸ் 3dy ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 5xன்னு மாறும். This implies d square minus 3d
plus 2 into y equals to 5x. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றிக்கிறணும் எல்லா சமயமே. செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் வரும் சமயத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கன்வீனியன்ட் ஃபார்ம் வந்து இதுதான் நமக்கான கன்வீனியன்ட் ஃபார்ம். இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணுறது கொஞ்சம் நமக்கு சிம்பிளாக ஒர்க் பண்ணுறது நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் d cube y by dx cube minus 5 dy by dx plus y equal to sin x. இப்படி இருக்குன்னா இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்க்கு தான் நான் இது மாதிரி எழுதுவேன். d cube y minus 5 dy plus y equal to sin x. இதில் yயை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா d cube minus 5d plus 1 into y equal to sin x. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா yன்றது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதை காமனாக எடுத்து எழுதுறீங்க. அடுத்தது இதுக்கு பதிலாக d cube. நீங்கள் இதை எழுதும்போது ஸ்ட்ரைட்டாக எழுதுகிற மாதிரி பாருங்கள். yன்றது காமனாக இருக்கும். ஈக்குவல் டு sin x கேர் பண்ண தேவையில்லை. இது தேர்ட் ஆர்டரு. ஸோ d cube மைனஸ் 5 இது ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ அதனால் d இந்த ஒய்யை தான் எடுத்துட்டோம். அதனால் டைரெக்டாக எழுதுகிற மாதிரி பாருங்கள். 2-3 ஸ்டெப்பு எழுதுகிற மாதிரி பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட சால்வ் பண்ண போகிறது இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு தான் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து the second order, second and higher order solutions of second and higher order ODE அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்கு. ரெண்டு பகுதி என்னென்னா 2 parts. One is complementary function, CFன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் இனிமேட்டு. another one is particular integral. we say it as PI. ஓகேங்களா? ஸோ இதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் காமன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் வந்து காமன் உங்களுக்கு. வேறஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நாட் காமன். ஏன் நாட் காமன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு ஒர்க்கிங் ரூல் மாறிக்கிட்டே இருக்கும் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஆனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டுமே தான் நாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஒர்க்கிங் ரூலில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கான ஒர்க்கிங் ரூல் for finding complementary function என்ன அப்படின்னா, முதல்ல வந்துட்டு நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கிறீங்க. அது மேண்டட்டரி. அதுக்கு அடுத்தது ரைட் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா டிக்கு பதிலாக எம் போடணும் in left hand side and equate to 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அடுத்தது find the roots of auxiliary equation. auxiliary equation உடைய ரூட்ஸை கண்டுபிடிங்க. அடுத்தது based on the roots of auxiliary equation, இதுதான் இப்போ நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்ல போகிறேன். அப்புறமா நம்ம சால்வ் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரைட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து வித் எக்ஸாம்பிள், நான் ஃபார்முலாவெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் கொடுக்குறேன். அப்புறமா ஜென்ரலைஸ் பண்ணி ஃபார்முலாவாக நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது சீரியல் நம்பர், ரூட்ஸு,
காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வரும் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோட கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் எல்லாமே வந்துட்டு 2, -3, 4. இதை நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன்னா, எல்லாமே ரியல் நம்பர், எல்லாமே ரியல் நம்பராக இருக்கு, இமேஜினரி நம்பர் இல்லை. ஐ வந்ததுனா தான் இமேஜினரி நம்பர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ வந்தால் தான் இமேஜினரி நம்பர். 2, -3, 4 ரியல் அண்ட் அன்ஈக்குவல், எல்லாமே வேறு வேறையாக வரும். இதுதான் இதுக்கான கிளாஸிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ சிஎஃப் வந்து என்ன எழுதுறீங்கன்னா, நல்லா கவனிங்க, மொத்தம் 3 ரூட் இருக்குன்னா 3 கான்ஸ்டன்ட் C1, C2, C3. அப்புறமா e⁻2 இருக்கிறதுனால 2x, -3 இருக்கிறதுனால -3x, 4 இருக்கிறதுனால 4x, எல்லாத்துக்குமே எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் சிஎஃப் எழுதுவீங்க ரியல் அண்ட் அன்ஈக்குவலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 0, 5, 6 இப்படி இருக்குன்னா C1 e⁻1x, C2 e⁻0x, C3 e⁻5x, C4 e⁻6x. இந்த e⁻0x நீங்கள் 1ன்னு எழுதலாம். ஸோ ரிசல்ட்டிங் பார்த்தீங்கன்னா C1 e⁻x + C2 + C3 e⁻5x + C4 e⁻6x. இந்த கான்ஸ்டன்ட் எதுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதுக்கு C1 எழுதலாம், இதுக்கு C2 எழுதலாம், இதுக்கு C3 எழுதலாம், இங்கே C4 எழுதலாம். அது உங்களோட வரும், அது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் ரூட் எழுதணுன்றதுலாம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இன்னொன்று 2, 2, 2. இது என்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா, எல்லாமே ரியல் நம்பர், ஈக்குவல் அப்படி வரும். ஓகேங்களா? நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்களோ அதையே எழுதுங்க. C1 e⁻2x, C2 e⁻2x, C3 e⁻2x. இதுதான் நீங்கள் பண்ணுவீங்க, அதே தான் நான் சொல்லித்தரேன், வேறு எதுவும் புதுசாக சொல்லலை. பட் ரிப்பீட்டட் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஆஸ் யூஷுவல் வரும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ரிப்பீட்டட் வருது, இப்போ இங்கே 2க்கு எழுதிட்டேன், அடுத்தது மறுபடியும் 2க்கு எழுதும்போது ஒரு எக்ஸை பெருக்கிக்கணும். சரி, மறுபடியும் 2 தான் எழுதுறீங்கும் போது இன்னொரு எக்ஸை பெருக்குறீங்க. ஸோ அது எக்ஸ் ஸ்கொயர் வரும். இதை தான் ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. பட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸி. ஃபார்முலாவாக பண்ணாமல் எப்படி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ e⁻2x உங்களுக்கு எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால நாம் எடுத்துருக்கோம். ரிமைண்டர் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா C1 + C2x + C3x². இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் 2, 3, -3, -3 ரூட் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் எழுதுறது C1 e⁻2x + C2 e⁻3x, C3 e⁻−3x, C4 x × e⁻−3x. ஏன் அப்படின்னா -3a தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இது வரைக்கும் இது வேறு, 3 வேறு, -3 வேறு. ஆனால் இங்கே மறுபடியும் -3 எழுதுறீங்க, அதனால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறமா ஆன்சரில் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அடுத்தது 2 ± i இப்படி வருதுன்னா இது பேர் வந்து இமேஜினரி ரூட்ஸ். இமேஜினரி ரூட்ஸ் வரும்போது நீங்கள் ஃபார்முலா வந்து e⁻αx C1 cos βx + C2 sin βx
ஆல்ஃபான்றது ரியல் பார்ட், பீட்டான்றது இமேஜினரி பார்ட். ஸோ நல்லா கவனிங்க, இதில் ஆல்ஃபான்றது ரியல் பார்ட்டு, பீட்டான்றது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டுன்றது என்னென்னா ஐயினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் இமேஜினரி பார்ட், அதாவது பீட்டா. ஐ இல்லாத டேர்ம் வந்து ஆல்ஃபா. ஸோ ஈக்குவல்ஸ் டு இ பவர் 2x c1 cos x ப்ளஸ் c2 sin x. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இமேஜினரி ரூட்டு ரிப்பீட்டடாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இமேஜினரி ரூட்ஸே ரிப்பீட்டடாக இருக்குன்னா அகைன் ஆல்ஃபா டு பீட்டா 1, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார்முலா படி இ பவர் 2x c1 cos x ப்ளஸ் c2 sin x, இது வந்து இதுக்கு எழுதிட்டீங்க. மறுபடியும் இதே 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ தான் வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் இதே தான் எழுதுவீங்க. ஆனால் c1 c2 போடக்கூடாது, அடுத்த கான்ஸ்டன்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? c1 c2 போடக்கூடாது. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் மட்டும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். வேறு என்ன இதில் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனிவன் வேறு என்ன இதில் அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி இருக்குங்க? இது கரெக்ட், எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸை வந்து ஏன்னா இதே ரூட்டு மறுபடியும் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. இதே ரூட் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுறதுனால எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. இதை வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி வேறு வடிவத்தில் கொடுப்பாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா c1 e பவர் 2x cos x, c2 e பவர் 2x sin x, c3 x e பவர் 2x cos x, c4 x e பவர் 2x sin x. இதுலேயும் நீங்கள் e பவர் 2x cos x காமனாக எடுக்கலாம். மீதி c1 ப்ளஸ் c3xன்னு வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மில் e பவர் 2x sin x காமனாக எடுக்கலாம். உங்களுக்கு c2 ப்ளஸ் c4xன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் வரும்போது நீங்கள் இதை தான் வந்து ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கண்டென்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராது. ஒரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் அந்த ப்ராப்ளமை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு வருவீங்க. ஓகேங்களா? இதே ஃபார்முலாஸாகவே மெமரைஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா தட் ஹாஸ் நோ எண்ட். அதனால் மைண்டில் வச்சுக்கணும். ஃபார்முலாஸ் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, கார்லேட் பண்ணாமல் ஞாபகத்தில் வச்சுக்கிறது யூஸே இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 வருது. இப்போ இதுக்கு எப்படி வந்து எழுதுவீங்க? CF 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 வருது. இதுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுவீங்கன்னு பாருங்க. How will you write the complementary function for this? Can anyone tell? ஒரு இதை வந்துங்க இதை வந்துட்டு நீங்கள் இமேஜினரியில் சேர்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொன்னதான் இதை வந்து இமேஜினரியில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தாலே இமேஜினரியில் சேர்க்குற மென்டாலிட்டி வந்துடும் நமக்கு. ஸோ இது வந்து ஒரு ரூட் வந்து 2 ப்ளஸ்ஸு ரூட் 5, இன்னொரு ரூட் வந்து 2 மைனஸ் ரூட் 5. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ரியல் நம்பர் தான், வேறு வேறு ரூட். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா c1 e பவர் 2 ப்ளஸ் ரூட் 5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் c2 e பவர் 2 மைனஸ் ரூட் 5 இன்ட்டு எக்ஸ்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ரூட் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஎஃப் எப்படி எழுதுறதுன்ட்டு. இப்போ நாம் டைரெக்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் 4d ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைட் 0 அப்படின்னா சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் மட்டும்தான். ரைட் ஹேண்ட் சைட் 0 இல்லைன்னா சொல்யூஷன் வந்துட்டு ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஎஃப். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து வெறும் ரைட் சைடு வந்து 0 இருக்கிறதுனால உங்களுக்கு சொன்ன ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து 4m² ப்ளஸ் 4m மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். மைனஸ் பி, ஏன்னா ஃபேக்டரைசேஷன் நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, நான் ஃபார்முலா தான் நான் அட்வைஸ் பண்ணுறது. மைனஸ் பி இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இது. மொத்தம் 2 ரூட் வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இங்கே m² இருக்கிறதுனால மொத்தமாக எத்தனை ரூட் கிடைக்கணும்? உங்களுக்கு 2 ரூட் கிடைக்கணும். 2 ரூட் கிடைக்கணுன்றது நீங்கள் பாருங்கள். இதில் ப்ளஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரூட் வரும், மைனஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னொரு ரூட் வரும். ஓகேங்களா? இதில் ஏனுடைய மதிப்பு m² கோஎஃபிஷியன்ட், பியினுடைய மதிப்பு m கோஎஃபிஷியன்ட், சியினுடைய மதிப்பு கான்ஸ்டன்ட். அப்போ therefore m equal to -4 plus or minus b square 16 minus 4ac. 4ac போடும்போது ப்ளஸ்ன்னு மாறிடும். ஏன்னா ஏசி பாருங்கள் -12. அப்போ 4ac போது 48 by 2a. 2aன்றது 8. அப்போ -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 64ன்னு வருது. 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா 8. அப்போ ப்ளஸ் 8 போடுறீங்கன்னா நல்லா கவனிங்க. -4 ப்ளஸ் 8 by 8 ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட் வந்து -4 மைனஸ் 8 by 8 ஒரு ரூட்டு. சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா 8 - 4 4 by 8 1/2 -12 by 8 வந்து -3/2. அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற ரூட்ஸ் வந்து m equal to 1/2, -3/2. ஸோ நீங்கள் CF வந்து இது ரியல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட். அப்போ C1 e power 1/2x ப்ளஸ் C2 e power -3/2x. ஸோ இதுதான் உங்களுக்கு ஓவராலாக சொல்யூஷனுமே இதுதான். இதில் therefore y equal to C1 e power half x plus C2 e power -3/2 into x. ஓகேங்களா? ஸோ இதில் நான் கியூபிக் இருக்கிறதும் ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆன் செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர் போட்டிருக்கிறேன். இருக்குது சம்ஸ், அதில் நிறைய இருக்குது. அதில் இந்த CF வரைக்கும் ஒரு கிளான்ஸ் எவ்வளோ சம்ஸ் பார்க்க முடியுமோ பாருங்கள். நம்ம மெட்டீரியல்லுமே நிறைய டைப் போட்டிருக்கோம். 5 டைப் இருக்கும் பர்டிகுலர் இன்டெக்ரல். அதுலேயுமே CF கான்செப்ட்ஸ் வரும். இதில் மெயினாக ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு ஓரியன்டேஷன், சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை கொடுக்கறது. சரிங்களா? அடுத்தது சால்வ் d³ -6d². ஒரு ஜென்ரலாக ஒரு மெத்தடாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை லீடாக வச்சுக்கிட்டு நீங்கள் சம்ஸ் பாருங்கள், CF பார்க்குறது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா m⁻3 - 6m² + 11m - 6 = 0. உங்களுக்கு நல்லா கவனிங்க. லீனியர் ஈக்குவேஷன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்முலாவுமே தேவையில்லைங்க. அதாவது 2m = 6 அப்படின்னா m = 3 முடிஞ்சு போச்சு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெரிய ஃபார்முலாவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? இதே அடுத்தது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. m² - 3m + 2 = 0ன்னு இருக்குன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. -b + or - √(m² - 3m
b square minus 4ac by 2a போட்டு சால்வ் பண்ணினா 1,2ன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் கிடைக்கிறது எல்லாமே நேச்சர் பார்த்தோம்னா இந்த m = 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வரும். அதே மாதிரி m = 2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வரும். இந்த m = 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 வரும். 0 வரும்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு சமமாக வரும், அவ்வளோதான். ரைட் சைடில் 0 இருக்குது, லெஃப்ட் சைடும் உங்களுக்கு 0 வரும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சொல்யூஷன் இல்லைன்னா ரூட் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வைக்கணும். ஓகேங்களா? இதில் கியூபிக்கு 4th டிகிரி 5th டிகிரி இது எதுக்குமே வந்து ஃபார்முலான்னு மைண்டில் வைக்காதீங்க. ஃபார்முலாஸ்ன்னு கிடையாது. ஒரு ரூட் இப்போ கியூபிக்கு வந்து நீங்கள் ஒரு ரூட் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிக்கணும். 4th டிகிரியாக இருந்தால் 2 ரூட்டு ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு குவாட்ராட்டிக் வரும். குவாட்ராட்டிக் வந்ததுன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அந்த லாஜிக் என்னன்னு பாருங்கள். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்றது என்னென்னா நீங்களாக ரேண்டம்லேயும் ஒரு சீக்வன்ஸாக அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் டு ஃபைண்ட் 1 ரூட். ஏன் இங்கே 1 ரூட்டுன்னு சொல்கிறேன்? m³ இருக்குது, ஒரு ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி 2 ரூட் வந்துட்டு ஃபார்முலா வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது m = 0 இதுக்கு ரூட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். m = 0லேருந்து ஆரம்பிக்கணும். m = 0 ரூட்டாக இல்லையான்னு பார்க்கணும். இப்போ m = 0 பார்க்குறீங்கன்னா இங்கே -6ன்னு வரும், இங்கே 0 வரும். அப்போ நாட் சாட்டிஸ்ஃபைட். இது வந்து கான்ட்ரடிக்ஷன், நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ m = 0 வந்து ரூட்டு கிடையாது. அடுத்தது m = 1க்கு பார்க்கணும். 1 பார்க்கும்போது 1 - 6 + 11 - 6 = 0. ஸோ 2 சைடுமே உங்களுக்கு 0 தான் வருது. ஓகேங்களா? அதாவது 0 = 0. அப்போ therefore m = 1 is a root. ஒரு ரூட் வந்து m = 1ன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் m = 1 போட்டும் எனக்கு வரல, இந்த சம்மில் வந்துருச்சு, m = 1 போட்டு வரலைங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது -1 போடணும். அதுக்கும் கிடைக்கல அப்படின்னா 2, அப்புறமா -2, 3, -3. முதல் ரூட்டு இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு m = 1ன்றது ஒரு ரூட்டுன்றது சொல்லியாச்சு. அடுத்த ஒர்க் வந்து நாம் இன்னும் 2 ரூட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? we have to find 2 ரூட்ஸ். இன்னும் 2 ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ஃபாலோவிங் சிந்தட்டிக் டிவிஷனை ஃபாலோ பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு m⁻3 கோஎஃபிஷியன்ட்டு, m² கோஎஃபிஷியன்ட், m கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட், m³ கோஎஃபிஷியன்ட்டு 1, m²க்கு -6, mக்கு 11, கான்ஸ்டன்ட்டாக வந்து -6. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரூட் வந்து m = 1ன்னு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூவை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போடுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கேருந்து இங்கே போகிறது மல்டிப்ளிகேஷன். 1 × 1 1. இங்கேருந்து இங்கே வர்றது அடிஷன். -6 + 1னா -5. மறுபடியும் இது ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். 11 - 5 6. அப்புறம் 6 × 1 6 0ன்னு தான் முடியும். ஸோ இப்போ இது வந்து m² டேர்மு, இது வந்து m டேர்மு, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து m² - 5m + 6 = 0. இதை சால்வ் பண்ணுறீங்கன்னா m = 2,3ன்னு கிடைக்கும். அந்த சால்விங் ப்ரொசீஜர் அகெயின் இந்த ரூட் ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு கிடச்சிருக்கிற ரூட்ஸ் வந்து m = 1, 2, 3. therefore உங்களுடைய சொல்யூஷன் அதாவது y = CF வந்து C1 e⁻x + C2 e⁻2x + C3 e⁻3x. ஓகேங்களா?
இன்னும் ஒரே ஒரு சம்ம சால்வ் d power 4 minus d square into y equal to 0. Solution. இதில் auxiliary equation வந்துட்டு m power 4 minus m square equal to 0. நல்லா கவனிங்க, ஒரு இந்த மாதிரி டிகிரி ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரலை அப்படின்னா எது லீஸ்ட் டிகிரியோ அதை காமனாக எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு மறுபடியும் சிந்தட்டிக் டிவிஷன் போட்டுலாம் பண்ணிட்டு இருக்காது, சரிங்களா? ஏன்னா ஹையர் ஆர்டர் சொல்லிட்டாங்க, 3rd டிகிரி 4th டிகிரினா நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் தான் பண்ணுன்ற மெத்தடை விட்டுருது. இதில் கான்ஸ்டன்ட்டே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே இப்படி இருக்குது அப்படின்னா நம்பர் இல்லை இதில். ஸோ இது இருக்கிறது லீஸ்ட் டிகிரி வந்து எம்மை நீங்கள் காமனாக எடுக்கலாம். ஸோ இதில் m ஈக்குவல் டு 0, m மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, அப்போ m ஈக்குவல் டு 3 முடிஞ்ச போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் m ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வரும், இன்னொன்று m ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் m ஈக்குவல் டு 0, 0, m ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். m ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ CF எழுதும்போது C1 e பவர் 0x, C2 x e பவர் 0x, ஏன்னா 0வை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க. C3 e பவர் x ப்ளஸ் C4 e பவர் மைனஸ் x. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் C1 ப்ளஸ் C2x ப்ளஸ் C3 e பவர் x ப்ளஸ் C4 e பவர் மைனஸ் x. ஓகேங்களா? நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது இன்றைக்கி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் ரூட் கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போட முடியும், வித்தவுட் எரர் பண்ண முடியுன்றதை நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நாளைக்கு இதிலே வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் டைப்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவேன். கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்க, ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு